என் வாழ்வில் வியானி. புனித ஜான் மரிய வியானியை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் கூறிய ஒரு வாக்கு, புனிதத்தில் நாம் வளர்வதற்கு நமக்கு 3 படிகள் உள்ளன. முதல் படி தாழ்ச்சி, 2வது படி தாழ்ச்சி, 3வது படி தாழ்ச்சி என்று அவரது வாக்கை சிந்திக்கும் பொழுது, தாழ்ச்சி என்பது இறை பண்பு. அந்த இறை பண்புதான் புனித ஜான் மரிய வியானியை அந்த புனித நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். சமீபமாக என் வாழ்க்கையில் தாழ்ச்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை சந்திக்க நேர்ந்திருந்தது. இந்த போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் புனித ஜான் மரிய வியானி எவ்வாறு தாழ்ச்சியோடு நற்கருணை நாதரிடம் தனது துன்பங்களை, கஷ்டங்களை ஒப்புக்கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெற்றாரோ, அதே போல இந்த தாழ்ச்சிக்கு எதிரான போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நற்கருணை ஆண்டவர் உதவுவார் என்பதனை நான் உறுதியாக நம்பியிருந்தேன். அப்படியாகத்தான் எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால், எனது தாய் உடல் நலமற்று அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் கூறியிருந்தார்கள். அதே சமயத்தில் எனது வீட்டிலிருந்து எனது பாட்டி அவர்களும் உடம்பிற்கு முடியாமல் படுத்த படுக்கையாகி அவர்கள் சுயநினைவின்றி அவர்களும் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். நான் இறைப்பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பணியிலும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி காணாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. இப்படி ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களின் வாழ்வில் வந்து தாக்க, இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதனை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தாழ்ச்சியோடு புனித ஜான் மரிய வியானி எப்படி தனது துன்பங்களை, கஷ்டங்களை, வாழ்க்கையில் சந்திக்கும் கவலைகள், போராட்டங்களை நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த துன்ப போராட்டங்களை அவரிடம் ஒப்புக் கொடுப்போம் என்று அவரது வழியை பின்பற்றினேன். தாழ்ச்சியோடு இந்த துன்பங்களுக்கு எதிராக நான் முணுமுணுக்காமல், கடவுளுக்கு எதிராக பேசாமல், பல்வேறு திட்டங்களை தீட்டாமல் நான் அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்தேன். அந்த ஆண்டவரோ தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த மன்றாட்டுக்களை கேட்டு இவை அனைத்து போராட்டங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தந்துள்ளார். ஆகவே இந்த வழியை நான் புனித ஜான் மரிய வியானியின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன். தாழ்ச்சியோடு இறைவன் திருமுன்னிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே உயர்த்துகின்றார். அவரது அருள் உண்மையாகவே செயல்படுகிறது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். புனித ஜான் மரிய வியானி அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.